1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போல ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். பலவீனர்னா சரீர பலவீனம் உள்ளவர்களை இங்கே சொல்லலை, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லா உணவையும் சாப்பிட்றது தப்பு நினைக்கிறாங்க. சில குறிப்பிட்ட உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பலவீனம் உள்ளவங்க. ரோமர் 14:1, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமலும் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். அதாவது மாம்சம் புசிப்பது கூட, நான்வெஜ் புசிக்கிறது கூட பாவம்னு நினைக்கிறான். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் இதை சாப்பிட்றது பாவம், அதை சாப்பிட்றது பாவம், அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது என்று அவன் நினைக்கிறான். அப்படி என்றால் பலவீனனை போல் ஆவது என்றால் சரி, இதை சாப்பிட்றது தப்புன்னு அவன் நினைக்கிறான். அப்போ அவன் கண்ணு முன்னால் அதை சாப்பிட்றத நம்ம தவிர்ப்போம். அப்படி பலவீனனாக மாறுவது, பலவீனனை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக பலவீனனாக மாறுவது. அதே போல் 2ஆம் வசனம் சொல்கிறது, 2ஆம் வசனம் தான் உணவை பற்றி சொல்கிறது. 5ஆம் வசனம் சொல்கிறது நாளை குறித்து சொல்கிறது. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளில் விசேஷமாக எண்ணுகிறான், வேறு ஒருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தையும் உடையவனாய் இருக்க கடவன். சிலர் நினைக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அவங்களாம் பலவீனமானவங்க தான். ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதலாம் நாள் சபை கூடினார்கள். அது மரபு ரீதியாக பாரம்பரியத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல் நடத்தப்பட்டது. அது அப்படியே தொடர்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் சபை கூடணும்னு ஒன்றும் எங்கேயும் புதிய ஏற்பாட்டில் கட்டளை இல்லை. சபை கூடணும், அது கட்டளை இருக்குது. வளைகுடா நாடுகளில் வெள்ளிக்கிழமை தான் வாராந்திர விடுமுறை, வெள்ளிக்கிழமை தான் சபை கூடுகிறது. அதனால் சிலர் வெள்ளிக்கிழமை தான் உபவாசிக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை தான் உபவாசிக்கணும்னு நம்புவாங்க. அந்த நாளில் உபவாசித்தாதான் நடைமுறை வசதி வேறு. நான் செவ்வாய்க்கிழமை தான் பெரும்பாலும் உபவாசிக்கிறேன். ஏனென்றால் வெளியூருக்கு போயிட்டால் திங்கக்கிழமை தான் வந்து சேருவேன். அதுக்கப்புறம் வெளியூர் பிரயாணம் புறப்படுவதாக இருந்தால் புதன் அல்லது வியாழன் புறப்படுவேன். அதனால் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வீட்டில் பெரும்பாலும் இருப்பேன். அதனால் செவ்வாய்க்கிழமை உபவாசிப்பது எனக்கு நடைமுறை வசதி. அதனால் செவ்வாய்க்கிழமை தான் நான் உபவாசிக்கிறேன். நடைமுறை வசதி வேறு. செவ்வாய் வெள்ளி தான் உபவாசிக்கணும், மற்ற நாள் உபவாசிக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை நடத்தணும். இலங்கையில் கொஞ்ச நாள் வெள்ளிக்கிழமையாக மாற்றிட்டாங்க. ஏன்னா புத்த மதம் அங்கே அதிகம். புத்த மதத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் முக்கியமான நாள், புனித நாள். வெள்ளிக்கிழமையாக மாற்றிட்டாங்க. இடையில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இடையில் இப்படி ஒரு மாற்றம் செய்தார்கள். அப்போவும் ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே இருக்கிற சபைகள் ஆராதனை நடத்தின. ஏன்னா வளைகுடா நாடுகளில் முதலிருந்தே வெள்ளிக்கிழமை நடத்தி பழகிட்டாங்க. இலங்கையில் முதலிருந்தே ஞாயிற்றுக்கிழமை நடத்தினதுனால விடிய கால ஆராதனையாக வச்சாங்க. விடிய 5 மணிக்கே ஆராதனையை ஆரம்பித்து 7 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்படி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இலங்கை அரசு ஞாயிற்றுக்கிழமையை வாராந்திர விடுமுறையாக மாற்றி விட்டது, நடைமுறை பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால. அதனால் ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை தான் சபைக்கு போகணும்னு நினைக்கிறான். அவனும் தப்பு இல்லை, அவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். ஒருத்தன் இது சாப்பிட்டா பாவம், அது சாப்பிட்டா பாவம்னு நினைக்கிறான். அவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். அதனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப விசுவாசம் இருக்காது. அவன் கொஞ்சம் ஒரு சோதனை வரும்போது ஆடி போயிடுவான். ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் பயந்துருவான். விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவன். அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரோமர் 14 சொல்கிறது. அதனால் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரோமர் 14 சொல்கிறது. பவுல் ஒருபடி மேலே போய் சொல்கிறான், நானும் என்னை பலவீனன் ஆக்கி கொண்டேன். சில இடங்கள் தான் விசேஷமான இடங்கள் நினைப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் விசேஷமான இடம்னு எதுவும் கிடையாது. யோர்தானில் போய் ஞானசானம் எடுத்தால் தான் அது விசேஷம் நினைப்பாங்க. கானா ஊரில் போய் கல்யாணம் பண்ணால் அது விசேஷம் நினைக்கிறவங்கலாம் இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேல் பிரயாணம்ன்றது இப்போ ரொம்ப சுலபமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் கல்யாணம் பண்ணலாம், தப்பு இல்லை. வாய்ப்பு கிடைச்சா யோர்தானில் போய் ஞானசானம் எடுக்கலாம். ஆனால் மறுபடியும் எடுக்கக்கூடாது. ஒரே ஞானசானம் தான். மனம் திரும்பி விசுவாசித்து எடுத்த பிறகு அந்த ஒரே ஞானசானம் தான்.
சிலர் இடங்களை விசேஷமாக நினைக்கிறாங்க. அந்த இடத்துல போனால் எனக்கு தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியுது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் தான். அது ஒரு உளவியல் ஒரு காரியம்தான். மனோதத்துவ ரீதியாக அவர்கள் அப்படி உணர்கிறார்கள். சபைக்கு போனால் நல்லா என்னால் உணர முடியுது, தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. குறிப்பிட்ட இடங்களுக்கு, ஜெப வளாகங்களுக்கு, ஊழிய வளாகங்களுக்கு போனால் என்னால் தேவ பிரசன்னத்தை உணர முடியுது, மற்ற இடங்களில் உணர முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க பலவீனமானவர்கள், விசுவாசத்தில் பலவீனமானவர்கள். அவர் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் இருக்கிறார். என் நாமத்தினால 2 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது முடிவெட்டுக்கிற கடையாக இருக்கலாம், அது டீ கடையாக இருக்கலாம், அது வாகனமாக இருக்கலாம், அது சந்தையாக இருக்கலாம். எங்கே 2 பேர் ஆண்டவருடைய நாமத்தில் கூடினாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வருகிறது. ஆனால் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ரூட்டில் தான் நம்ம போகணும். அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்கு அல்லது அவங்கள வழி நடத்துறதுக்கு அவங்க ரூட்டில் தான் நம்ம போகணும். அவங்க ரூட்டில் போய் தான் அவங்கள நம்ம வழி நடத்த முடியும். இல்லை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிடையாது, சிலர் சனிக்கிழமை தான், அதுக்கு ஒரு ஸ்தாபனமே இருக்குது. சனிக்கிழமை தான் கர்த்தரை ஆராதிக்கணும் என்று அதுக்கு ஒரு தனி உபதேசம், தனி ஸ்தாபனமே இருக்குது. அவங்களாம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவங்க. பண்டிகைகளை கொண்டாடுவது, பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுவது, அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். கொண்டாடித்தான் ஆகணும், கொண்டாடவே கூடாது. 2 கருத்துமே பலவீனமான கருத்துக்கள் தான். அவங்க பலவீனமானவர்கள் என்று காட்டுகிறது. அதனால் ஒருத்தன் பிறந்தநாள் கொண்டாடுறதுல ரொம்ப வாஞ்சியாக இருக்கான், அவன் வீட்டிலே போயிட வேண்டியதான். சரி, பிறந்தநாள் கொண்டாடிடுவோம். ஒருவன் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறான். இப்போ ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்? ஆவிக்குரிய சபைகளில் பிள்ளைகள் அதை விரும்புகிறார்கள். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள். பெரியவங்களுக்கு அதில் விருப்பம் ரொம்ப இல்லை. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் அவங்களாம் பலவீனமானவர்கள் விசுவாசத்தில். அதனால தான் நம்ம அவங்க ரூட்லேயே போகிறோம். அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக, கர்த்தருக்குள் வழி நடத்துறதுக்காக அவங்க ரூட்டில் போகிறோம். இந்த உடை போட்டால்தான் சரின்னு அவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். ஆபரணங்கள் போடக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் விசுவாசிக்கிறான், அவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். ஆபரணம் எனக்கு தேவையில்லை என்று அகற்றி விடுகிறவன் அது அவன் வேற, அவன் விசுவாசத்தில் பலவீனம் உணவல் அல்ல. இந்த நிற உடைதான் எனக்கு வசதியாக இருக்கிறது என்று அணிந்து கொள்கிறவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் அல்ல. இந்த கலரை தவிர வேறு எந்த கலரை அணிந்தாலும் சரியில்லைன்னு நினைக்கிறவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். ஆபரணத்தை அணிஞ்சாலே அது சரியில்லைன்னு நினைக்கிறவன் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன். இப்போ அவர்களை நாம் அணைத்து கொள்ள வேண்டும், அரவணைத்து கொள்ள வேண்டும். அப்போது தான் அவர்களை நாம் வழி நடத்த முடியும். அவர்களைப் போல இறங்கி போகணும். நம்ம இறங்கி போகிறது, சிலர் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. சில குடும்பத்தார், சில குழுவினர் செய்வார்கள். அது என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறீங்க? நாங்கள்லாம் ஒரு கலர் ட்ரெஸ் போட போகிறோம், ஒரு தீம்னு வந்துடுச்சுப்போம். ஓகே, அதில் போடுறதுல என்ன தப்பு? அவங்கள சந்தோஷப்படுத்தலாம், அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அதனால் அவங்க லெவலுக்கு இறங்கி போய் தான், பலவீனனை போல ஆகி தான் பலவீனர்களை ஆதாயப்படுத்த முடியும், வழி நடத்த முடியும். நாம் பலசாலி அப்படின்னு காட்டிக்கொண்டு இருக்கிறதுல பெரிய பிரயோஜனம் இல்லை. ஆகவே நம்மை தாழ்த்துவோம், இணக்கமுள்ளவர்களாக காணப்படுவோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம், ஆத்துமாக்களை வழி நடத்துவோம். ஆமென்.